ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னா என்ன அண்ட் யாருக்கு இது சூட்டபிளா இருக்கும் அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். இன்னமும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா SWP அப்படிங்கிறது ஒரு பாசிவ் இன்கம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ்ல பார்த்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பாசிவ் இன்கம் வரதுக்கு நம்ம ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ அது எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா SWP வந்து ஆப்ஷன் சூட்டபிளா இருக்கும், எப்போ SWP பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ மூலமா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்க அப்லோட் பண்ணிருக்கிற எல்லா வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லனா ஸ்கிரீன்ல தெரியற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு உங்க ரெக்யர்மெண்ட் என்னன்னு மென்ஷன் பண்ணி இமெயில் அனுப்பலாம். உங்க கோல்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்க ரெக்யர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி கைடன்ஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்க மூலமாவே ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் இத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி சின்னதா நம்ம SIP பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். SIP ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் SIPனாலே என்னன்னு தெரியாதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்காக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். SIP அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மந்த்லி ஒரு டேட் நீங்க சூஸ் பண்ணிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோ டெபிட் ஆயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிட்டே இருக்கும். இது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க, SIP ன்னு வரும். சோ நீங்க ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ SIP ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படிங்கறப்போ அது ஒரு லாங் டர்ம்ல ஒரு பெரிய கார்பஸ் ஜெனரேட் பண்ணும். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த SWP அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட்ங்க. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாசம் ஒரு பர்టిక్యులர் டேட்ல உங்க அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆகும், டெபிட் ஆகாது. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட்ல இருந்து தான் ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆக போகுது மாசம் நீங்க சூஸ் பண்ண டேட்ல சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் நீங்க செட் பண்றதுனால. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஸ்லைடு காட்டுறேன். SIP டென்யூர் பாருங்க. நீங்க மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, உதாரணத்துக்கு 20,000 ரூபாய் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 7 வருஷத்துக்கு பண்றீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டோட சேர்ந்து கார்பஸ் அக்யூமுலேட் ஆகுது 26.8 lakhs அக்யூமுலேட் ஆயிருக்கும். எப்போ 7th இயர் எண்ட்ல. அதுக்கப்புறம் 8வது வருஷம் பிகினிங்ல 20,000 ரூபாய் மாசம் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிறதுக்கு SWP ஆப்ஷனை சூஸ் பண்றீங்க. சோ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ல மந்த்லி 20,000 உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிட்டே இருக்கும். அது எத்தனை வருஷத்துக்கு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 வருஷத்து வரைக்கும் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அடுத்த 20 வருஷம் வரைக்கும் அந்த 20,000 ரூபாய் கிரெடிட் நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 29,70,000 ரூபாய் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன அசம்ஷன். இன்கேஸ் 13% ரிட்டர்ன்ஸ்ல இது கொடுத்துருக்கு அப்படிங்கிற பட்சத்துல. இதுவே நீங்க 10 வருஷத்துக்கோ இல்ல 12 வருஷத்துக்கோ நீங்க பார்க்கும்போது அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 20,000 இருந்து 30,000 எடுத்துக்கலாம், இல்ல 40,000 எடுத்துக்கலாம். அமௌண்ட் கூட இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இதே ஸ்லைட்ல நான் 2 விதமான இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஏர்னிங் இன்வெஸ்டரா இருக்கீங்க, பிலோ 35 பிலோ 40 ஏஜ்ல இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்க இதே 20,000 ரூபாய் SIP 15 வருஷத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரிட்டையர் ஆகும் போதோ இல்ல ரிட்டையர் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நீங்க பிளான் பண்றீங்கன்னா 20,000 ரூபாய் SIP மந்த்லி போட்டாலே போதும். 1.1 crore 15th இயர் எண்ட்ல ரீச் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் மாசம் பே அவுட் நீங்க 60,000 ரூபாய் எடுத்தாலும் 20 வருஷம் எடுத்ததுக்கு அப்புறமாவும் 2.4 crores உங்ககிட்ட இருக்கும் கார்பஸ். இது ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர். இன்னொரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் கிட்ட இருக்கேன் இல்ல ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு 1 crore இப்போ இன் ஹேண்ட் இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டாவே 1 crore இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுல நீங்க SWP செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாசம் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அந்த SWP அடுத்த ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ போக எண்ட் ஆஃப் த டென்யூர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கார்பஸ் கண்டிப்பா இருக்கும். சோ இந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கா தான் நான் சொல்லியிருக்கேன். இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கேரண்டீட்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், அது எல்லாருமே தெரியும். பட் இருந்தாலும் என்ன பேசிஸ்ல இது வந்து வரும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இது எல்லாமே பாஸ்ட் ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் வச்சு தான் சொல்றோம். 15 வருஷம் முன்னாடியோ இல்ல 20 வருஷம் முன்னாடியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு இப்போ இது கிடைச்சிட்டு தான் இருக்குது. இப்போ இதுல இன்னும் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணா இந்த கார்பஸ் ரீச் ஆகும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம். சோ அதுக்கு நீங்க ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட இல்ல சர்டிஃபைட் அட்வைசர் இல்ல எங்க மூலமா கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கோல் என்ன, உங்க பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அண்ட் லாங் டர்ம் எவ்வளவு லாங் நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்க, இது எல்லாமே கம்ப்ளீட்டா நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் எங்களால முடிஞ்ச கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். சோ அதுக்கு நீங்க எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், ஆர் எங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்க ரெக்யர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி கைடன்ஸ் கொடுத்து எது ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுத்து எங்க மூலமாவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பேசிக்கா SWP என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ so much. Bye bye.